ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மனசு தைரியம் இருந்தால் மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு அருகருப்பு ஜாஸ்தியாக இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பல பேர்த்துடைய முகத்தை சுளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். அதனால் தைரியம் இருக்கக்கூடியவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க, அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு. ஆனால் இப்படி ஒரு ஆபத்தான ஒரு கிராமம் இருக்குன்னு நான் இது வரைக்கும் நினச்சதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அப்படி நான் வந்த ஒரு ஊர் தான் கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருசூர் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஊர். ஆரம்பத்தில் வெயில் அடிச்சிட்டு இருந்து நான் அந்த கிராமத்துக்கு போக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திடீர்னு மழை பயங்கரமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் வர்றதுக்குள்ளேயே மழை பிடிச்சிருச்சு, இன்னும் வீடியோலாம் எடுக்க முடியாதோ அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சங்கடத்தோடு தான் என்னுடைய பயணத்தை தொடர ஆரம்பித்தேன். திடீர்னு மறுபடியும் அந்த மழை நின்று எனக்கு அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு வழி கிடச்சிது. சிட்டியை தாண்டினதுக்கப்புறம் வெறும் அடர்ந்த காடுகளாக இருந்துச்சு அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி. அந்த கிராமத்தை பற்றி லோக்கலில் இருக்கக்கூடிய ஆளுகள்கிட்ட கேட்டால் எல்லாருமே அங்கே போகாதீங்க தம்பி, இந்த வண்டியில் நீங்கள் போகிறது ரொம்ப ஆபத்து, இப்போ அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு எங்களை பயப்படுத்தினாங்க. அப்படி தார் ரோடெல்லாம் முடிஞ்சு ஆஃப் ரோடும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல நான் வழி மாறிட்டணும் அப்படின்னு ஒரு விதமான பயமும் இருந்துச்சு. இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய அந்த ரூட்டில் போய் பார்த்துருவோம், அவங்க சொன்னது இந்த ரூட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு என்னுடைய பயணத்தை தொடர ஆரம்பித்தேன். இதுக்குள்ளே ஒரு கிராமம் இருந்திருக்கு. அந்த கிராமமே பார்த்தீங்கன்னா பூச்சிகள்னால அதாவது வண்டுனால அந்த ஊரே காலி பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது. ஆனால் ஒரு பொடியை போட்டால் வண்டை செத்து போயிருப்போகுது, அதுக்காக எல்லாம் ஊரை வீடெல்லாம் காலி பண்ணிட்டு போவாங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் அப்படிதான் நடந்திருக்காமா. கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இந்த மாதிரி ஆச்சரியம், அதிசயமான, வித்தியாசமான இடங்களை தேடி தான் நம்ம பயணம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தெரியும். நம்ம புதுசாக சேனலை பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் டவுட்டு தான் தெரியாது. அப்போது இப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்த தேடி தான் நான் போயிட்டுருக்கேன். போகிற வழி பார்த்திங்கன்னா ஒரு காடு தான். கேரளா பொறுத்தவரை நிறைய காடு பகுதி தான். அதில் பார்த்தீங்கன்னா திருச்சூர் மாவட்டத்தில் அங்கமாடி போகிற வழியிலேருந்து கொஞ்சம் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த கிராமம் இருக்குது. இந்த கிராமத்துடைய பேர் டீட்டெயிலாம் நம்ம உள்ள சொல்கிறோம். ரொம்ப 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 பயமாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. தனியாக இந்த காட்டுக்கெல்லாம் நான் இந்த பயணத்தை மேற்கொண்டுருக்கேன். ரூட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மரங்களை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. அந்த தனி அப்படி வரும்போது அந்த மரத்தினுடைய சேஃபாக பார்த்தாலே ஒரு மாதிரி ஒரு பயமாக இருக்குது. காட்டுக்குள்ளெல்லாம் இது முழுக்க முழுக்க தேக்கு மரம் போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தேக்கு தான். ரோடு கிடையாது அப்படிங்கிறனால இது ஒரு ஆஃப் ரோடு பயணம் தான். இந்த பயணம் எங்கே புலி சளி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வண்டியில் சிக்கிடும். நம்ம 4 வீல் டிரைவ் கிடையாது அப்படிங்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். அதனால மெதுவாக ஊர்ந்து போயிட்டுருக்கேன். இது பக்கத்துலேயே ஃபாரஸ்ட் இருக்கிறனால இந்த பகுதியில் யானைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யானைகள்லாம் வந்துச்சுன்னா வண்டியை எங்கேயுமே திருப்ப முடியாது. இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது, ரிவர்ஸில் வர வேண்டியதுதான். அந்த மாதிரியான ஒரு ஏரியாக்குள்ளே தான் நம்ம பயணத்தை மேற்கொண்டுருக்கோம். ரோடு கொஞ்சம் மோசமாக ஆரம்பிக்குது, வண்டி ரொம்ப ஆட ஆரம்பிக்குது. இதுக்குள்ளே வரும்போதே சொன்னாங்க இந்த வண்டியில் போகாதுன்னு. நம்மள்ட்ட இந்த வண்டி தான் இருக்குது. இதுக்காக நம்ம வர வழியிலே புக்கிங் பண்ணிட்டு தார் மாற்றிட்டா வர முடியும். அதனால் இருக்கிறதுலேயும் போய் பார்ப்போம், எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு மூவ் பண்ணலான்ட்டு போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட இப்படியே ஒரு 2 கிலோமீட்டர் இந்த ஆஃப் ரோட்லேயே போகணுன்னு சொல்லியிருக்காங்க.
போல் தெரியுது. எல்லாம் துரு பிடிச்சி இத்து போய் கிடக்கு. இதெல்லாம் வந்து அந்த பாலை எடுத்து லப்பர் செய்யறதுக்கு வந்து அந்த ப்ராசஸ் செய்யக்கூடிய இடம் பாருங்க. எல்லாமே மரங்கள் எல்லாமே அப்படியே காஞ்சி சரியான முறை தண்ணி கூட பாய்ச்ச முடியாத மாதிரி ஒரு மாதிரியாக தான் இருக்குது இந்த இடமெல்லாம். எதனால் காலி பண்ணி போனாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள், யானைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காகவே. மயிலாக இது என்னது, பருந்தா இது என்னது, அப்படியேங்கப்பா என்ன சைஸில் ஒன்று பறந்து போகுது. ஆனால் மயில் கிடையாது அது. இதை பாருங்க, இது ஒரு வீடு பார்க்குறக்கே பயங்கரமாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு கைவிடப்பட்டு அப்படிங்கிறனால தனியாக பார்க்குறக்கு பாருங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். காரங்க நிற்கிது, ஒருத்தருமே கிடையாது, சத்தமே இல்லாமல் எல்லாமே டோட்டலாக காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவங்க தோட்டங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தோட்டத்தை ஏதாவது ஒரு பொருட்களை மட்டும் எடுக்கிற மாதிரி தான் வராங்க போல் தெரியுது எனக்கு. இந்த சவுண்டு இந்த வீடை பார்க்குறக்கே ஒரு விதமாக பயமாக இருக்குது. என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், எறும்பால் வந்து காலி பண்ண ஊரும் கூட நம்ம வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்துருப்போம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு வண்டுனால எப்படி காலி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பா ஸ்மெல்லு, ஐயோ பயங்கரமான ஸ்மெல்லாக இருக்குது பாருங்கள். இதெல்லாமே ஐயோ பாருங்க என்ட்ரன்ஸு, அட்டேங்கப்பா, ஐயோ இதெல்லாம் குச்சி வச்சு கட்டணும் தெரியும் பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே அப்பா ஐயோ கர்மம். இங்கே பாருங்க, இது அப்படியே வண்டுகளுடைய ஓடுகு தான். அப்போ இங்கேயே இவ்வளோனா ஏன் காலி பண்ணி போயிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்களே. இங்கே பாருங்கள், இதுதான் காரணம். ஒன்றுமே தெரிய மாட்டேதில்ல. இப்போ வருது பாருங்கள் வெளிச்சம். இதுதாங்க சம்பவம். வீடு ஃபுல்லாகவே வண்டுக தான், எங்கே பார்த்தாலும் வண்டுக. மேலே ஃபுல்லாக இவங்கெல்லாம் வந்து பூசவெல்லாம் வேண்டாம், அதாவது சிமெண்ட்டு பூச்செல்லாம் போட வேண்டியதில்லை, காலுக்குள்ளே ஏறுது. காலுக்குள்ளே ஏறுது. அப்படியே பாலைவனத்தில் மணலில் கால் வச்ச மாதிரி பொசுன்னு காலில் உள்ளே போகுது. இவருங்க அவ்வளோவும் வண்டுனுடைய ஓடுகு தான். இவருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜன்னல், கதவு, சுவிட்சு பாக்ஸ், இங்கே பாருங்க, சுவிட்சு பாக்ஸ் விட்டு வைக்கல. சுவிட்சு பாக்ஸ் வரைக்கும் எல்லாத்துலேயுமே வண்டுகளுடைய ராஜ்யம்தான். அப்பா விதமான ஸ்மெல்லு. இந்த ஸ்மெல்லு வந்து எனக்கு தாங்க முடியல. இங்கே பாருங்கள், இந்த ஒரு இடம் மட்டும் வண்டியே விட்டுருக்குன்னு தெரியல. கையு கருமம் சை. இந்த மாதிரி வண்டை தொடர்றதுக்கே அருகருப்பாக இருக்கும். எனக்கு இதெல்லாம் புல்லரிக்கும். இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஏதோ தொட்டு காட்ட வேண்டியதாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது அப்படியே வெறும் வண்டுக தான். ஓ எக்கச்சக்கமான வண்டுகள். ஜன்னல் கம்பியிலிருந்து செவுர்லேருந்து எல்லாத்துலேயுமே வண்டுகள். இதனால தான் இந்த மக்கள் இங்கேருந்து காலி பண்ணி போயிருக்காங்க. மக்களே, நான் வீடியோ போட்டிருக்கேன், எறும்புனால் காலி பண்ணிட்டு போன ஊர், யானை பாதிப்பால் காலி பண்ணிட்டு போன ஊர், சிறுத்தை, புலி, இந்த மாதிரியான வன விலங்குகளால் காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்க, வெறும் சாதாரண வண்டுனால் வந்து ஒரு ஊரையே காலி பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னால் இந்த பாதிப்பு இந்த மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும். இங்கே பாருங்கள், சவுண்டு பாருங்கள், சடசட கொட்டுது கீழே. இப்போ மக்களே உள்ளேயே போக முடியல. ஒரு பயங்கரமான ஸ்மெல்லாக இருக்குது. வேறு வழியில் உள்ளே போய் தான் காட்டணும். நடிக்கிறதுலாம் கிடையாதுங்க, செம்ம ஸ்மெல்லாக தூக்குது. அந்த வண்டோடைய ஸ்மெல்லு ஓவராக இருக்குது. எப்பா கிட்டேயே நிற்க முடியல. ஐயோ எதுமோ இந்த ஒரு விஷவாயு மாதிரி ஒரு ஸ்மெல்லு, பேட் ஸ்மெல்லாக இருக்குது. இது ரொம்ப கம்மிங்க. வீடு ஃபுல்லாக பெயிண்ட் அடித்த மாதிரி, அதாவது பூசினா, இப்போ பூசாத செவர் மாதிரி பார்த்தீங்கன்னா, பூசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது ஃபுல்லாக இருக்கும். இப்போ மழை வந்துட்டு இருக்கிறதுனால நினைக்கிறேன் இது கம்மியாக இருக்குது. கொஞ்சம் உள்ளே எங்கே கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கதா. ஐயோ இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கலாம். பாருங்க, சுவிட்சில் அப்படியே கை வைக்க முடியுமா? ஃபேன் சுவிட்செல்லாம் பாருங்கள் அப்படியே வந்து ஊறுது. ஐயோ பாவப்பட்ட மக்கள் எவ்வளோ ஆசையோடு ஒரு வீடை கட்டி அவங்க பல கனவோடு இங்கே வந்து வாழலான்னு வந்திருப்பாங்க. கடைசியில் இவங்களுடைய வாழ்க்கை இந்த வண்டுனால் இங்கே வாழ முடியாமல் போச்சு. அப்படிங்கும்போது
பா ஜன்னல் எல்லாம் அரிச்சு உள்ள உயிர் கிடக்கு. ஷோ பாவம், இந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், எப்படி போயிருப்பாங்க இந்த இடத்த விட்டு. ஜன்னல் திறந்து பார்க்கலாம். ஜன்னல் தொட முடியல. அங்கே வருங்க ஜன்னலில் அந்த ஓரத்தில் வருங்க பூச்சி. ஐயோ வா, திறக்க முடியாத ஜாமாயி கிடக்கு. வெறும் பூச்சிக்கு தான் அங்கே வருங்க. அப்படியே பிடிச்சிட்டு ஆமாம், கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கையை கிழிச்சிரும். பாருங்க, கேப்பு ஃபுல்லாகவே அந்த பூச்சிக்கு தான் இருக்குது. அப்படியே டைட்டாகி கிடக்கு பூச்சிக்கு உள்ளே ஏறி. பாருங்க எப்படி இருக்குன்னு. பயங்கரமாக ஏதோ டிசைன்லாம் கட்டின மாதிரி இருக்குல்ல. நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுற மாதிரிங்க என்னென்னு. இப்படியாப்பட்ட பாதிப்பு இது வரைக்கும் எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? இப்படியும் ஊர்கள் இருக்குங்க. வா, இதில் வேறு இடையில விட பறவைகளோட சவுண்டு. இந்த பாருங்க, ஃப்ளக் பாயிண்ட் உள்ள அது இல்லாத இடமே இல்லை. வெளியே வந்து கூடுக வெளி இடம். ஐயோ ஐயோ ஏங்க, என்னங்க இது? கிச்சனுக்குள்ளே, கிச்சன் ஃபுல்லாகவே. ஐயோ, இங்கே தான் ஸ்மெல் ஓவராக இருக்குது. புக்கை பற்றிக்கலாம். ஐயோ பாருங்க, இப்படி தான் நிற்க வேண்டியதாக இருக்குங்க. இதோ இந்த ஸ்மெல்லு உள்ளே ஏறுது. என்னை சுற்றியுமே பூச்சி தான். அந்த வண்டுக்குள்ளே தான் நின்றுருக்கேன். என்னை சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வண்டு. அந்த வீட்டுக்குள்ளே தான் நின்றுருக்கேன். கீழே கால் வைக்க முடியல. கீழே ஃபுல்லாக வண்டு, செவுத்தில் வண்டு, சுவிட்சு பாக்ஸு, ஜன்னல். அடங்கப்பமான மூச்சே விட முடியல. கார்னரு. ஐயோ, கீழே கட்டையை பாருங்க. இது என்ன வண்டு? யாருக்கெல்லாம் இதை பார்த்த உடம்பு அப்போ மூச்சு விட முடியல, யாருக்கெல்லாம் இதை பார்த்து உடம்பு கூசிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஐயோ, ஒரு அவங்க பயன்படுத்தப்பட்ட கிளாஸு. பொசு பொசு பொசுன்னு கால் எப்படி இறங்குது பாருங்க. பாருங்க பாருங்க எப்படி இறங்குதுன்னு கால். பாருங்க, கால் சும்மா தான் வைக்கிறேன். எந்த அளவுக்கு போகுது பாருங்க. அப்படியே மறையுது அந்த கீழே இப்படி பாட்டமே. அப்படிங்கப்பா, அது அத்தனை வருஷமாக நேரம் காலி பண்ணி போய் பல வருஷம் ஆச்சு. அந்த அளவுக்கு வந்து இந்த மக்கள் வந்து இந்த வண்டோடைய பாதிப்பு அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அப்போ இந்த ரூமில் கொஞ்சம் கம்மி ஸ்மெல்லு. ஆனால் பூச்சிகள் இருக்குது. ஏன்னா இங்கே ஜன்னல் இருக்கிறதுனால கொஞ்சம் காற்று வருது. பாவம், டிஃபனு, அவங்களுடைய எண்ணெய் பாட்டிலு, தட்டு பாருங்க. தட்டு ஃபுல்லாகவே வண்டு. சாப்பிட வாங்கி வச்சு தட்டு ஃபுல்லாக வண்டு. எப்படி இதில் வாழ முடியும் பாருங்க. யானைக்கு கம்பி போட்டு வேலி வைக்கலாம். வேலி இரத்து கம்பி வச்சு யானைகிட்டருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இல்லை மற்ற விலங்குகள்கிட்ட தப்பிக்க முடியும். இந்த மாதிரியான வண்டுட்டு தப்பிக்க முடியுமா? முடியாமல் தான் இங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க. சரி, இன்னும் என்ன இருக்குது? ஆயில். பாவம், இந்த மாதிரி நிறைய வீடுகள் இங்கே இருக்குங்க. ஒரு வீடு தான் பார்த்துருக்கோம். பாருங்க, அவங்க பயன்படுத்தப்பட்ட கிளாஸு. இது இன்னொரு கிச்சன் நினைக்கிறேன். எவ்வளோ அழகழகாக கற்பனை பண்ணி இந்த இடத்துல இப்படியெல்லாம் வாழணும்னு நினச்சி ஆசைப்பட்டு கட்டியிருப்பாங்க. ஆனால் 3 பர்னர் வச்ச ஸ்டவ் பார்த்துருப்போம். அந்த மாதிரி வந்து இது ஒரு விதமான அடுப்பு. எப்படி இந்த இடத்துல விறகு வைப்பாங்க, இங்கேயும் விறகு வச்சானா 3 பக்கமும் சமையலாம் போல் தெரியுது. அப்படி ஆசையாக கட்டி ரொம்ப ஆசைப்பட்டு வாழலான்னு சொல்லி வந்த வீடு இந்த அளவுக்கு ஒரு மோசமான
நான் எவ்வளவோ ஊர்களுக்கு போயிருக்கேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. யானைனால, சிறுத்தைனால, புலியினால, ஏன் எறும்புனாலும் கூட வந்து கம்ப்ளைண்ட் ஆகி பல பேர் வீட்டை விட்டு போனாங்க. ஆனால் வண்டு கடிக்கவே கடிக்காது. எறும்பு கூட கடி தாங்க முடியாமல் பல பேர் செத்தாங்க. ஆனால் கடிக்காமல் ஒரு ஏதோ ஃபோட்டோ கடிபடாமல் அதோடைய துர்நாற்றத்தினாலையும் அது வந்து வண்டு ஆக்கிரமித்ததுனால இந்த வீடுகளையே விட்டு காலி பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடி நிம்மதியை தேடி வேறு எங்கேயோ போயிருக்காங்க பாவப்பட்ட மக்கள். மக்களே எதுவுமே நிற்க முடியல. கண்டிப்பாக மயக்கம் வந்துடும் போது தெரியுது. அவ்வளோ ஸ்மெல் அடிக்குது. நான் வெளியே வந்துடுறேன். மாடி மேலே இது அவன் பாத்ரூமெல்லாம் அங்கெல்லாம் கீழே ஃபுல்லாக வண்டு இருந்திருக்கு. இத்து போய் நல்லா டாப்லாம் இடிஞ்சு விழுந்துச்சு. அதனால மழை தண்ணி இதுக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதனால் அங்கேருந்து உள்ளே போயிடுதுங்க. பாருங்க மாடி ஃபுல்லாகவே வண்டு தாங்க. அங்கே பாருங்க மாடி மேலே டாப்பில் தானே இருக்கும். பாருங்க மேலே ஃபுல்லாகவே அந்த வண்டுனுடைய ஓடுது தான். எப்படியாப்பட்ட ஒரு இடம், ஒரு தோட்டத்தோட வாழலான்னு வந்திருக்காங்க. ஆனால் வாழ முடியாமல் வண்டு துரத்தி விட்டு வாழ்க்கையே வாழ முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கு. ஸோ எனக்கு மேலெல்லாம் கூசுது. எனக்கு வந்து நார்மலாக இந்த மாதிரி பார்த்தா உடம்பெல்லாம் புல்லரிக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஓவரான நாற்றத்தையும் இந்த மாதிரியான விஷயத்தையும் பார்த்தது எனக்கு தாங்க முடியல. ஒரு ஓட்டை கேப்பில் எல்லா ஓட்டைகளையும் வண்டு. ஜன்னல் பா இது பாருங்க. பல்பு எங்கே பல்பு கொண்டு இதில் எங்கே பல்பு போட முடியும்? வண்டு தான் இருக்குது ஃபுல்லாகவே. ஐயோ இதுக்குள்ளே ஓவர் ஸ்மெல்லாக இருக்குது. இதுக்கு வந்து இந்த மழை வெயில் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி வந்து ஐயோ இது வந்து ஒரு சின்ன சண்டுங்கிறனால ஃபுல்லு இதுக்குள்ளே எக்கச்சக்கமாக இருக்குது. நாற்றை தாங்க முடியல. ஐயோ நாட்டம் வண்டு நாட்டம் ஒவ்வொரு நாட்டமாக இருக்குது. அதனால தாங்க முடியல. எனக்கு மூச்சு விடவே பேசிட்டு இருக்கேன். ஐயோ அம்மா என்னடா இது ரப்பே கடவுளே பாவம். இவங்க இந்த மக்கள் இங்கே வாழ்ந்த மக்கள் ரொம்ப பாவம். மக்களே இப்போ தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு ஒருத்தர் போகிறாரு. அவரை வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா டக்குன்னு வீடியோ எடுத்தால் ஏதாவது நினைப்பாங்க அப்படின்ட்டு நான் வீடியோ எடுக்கலை. எத்தனை வீடுகள் கிட்டத்தட்ட வந்து 10-15 வீட்டுக்கு மேலே வீடுகள் இருந்துட்டுமே ஆனால் எல்லாருமே போயிட்டும் நான் ஒருத்த மட்டும் இங்கே இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போ வந்து அவரை தான் பார்க்கலான்ட்டு வந்தேன். வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு வீட்டை பார்த்துருப்போம். ஆனால் இன்னொருத்தர் என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா அவரும் போயிட்டாரு, நீங்கள் இல்லை அவர் காலி பண்ணி போயிட்டாரு, அவரால் வாழ முடியல அப்படின்ட்டு போயிட்டாரு அப்படின்னு கேட்டது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பாருங்க அடுத்த வீடு இது 2வது. இப்போ நம்ம பார்க்குறது 2வது வீடு. இந்த ஊர் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஒரு மலைக்கு மேலே அமைஞ்சிருக்கு. காடுனா வண்டுகளாக இருக்க தானே செய்யும் அப்படின்னு நம்ம அசால்ட்டாக நினைக்கலாம். வண்டு இருக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு கோடிக்கணக்கான வண்டுலாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. லட்சக்கணக்கு கிடையாது, கோடிக்கணக்கான வண்டுகள். கேரளா பொறுத்தளவு இப்படித்தான் வீடுகள்லாம் ஊர்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் தள்ளி இதாக பாருங்க இது ஒரு வீடு. இதெல்லாம் ஆரம்பத்திலேயே காலி பண்ணி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடுகள்லாம் இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. எல்லாமே செம்மையாக பாதிக்கப்பட்டு உடனுக்குடனே காலி பண்ணி போயிருப்பாங்க போல தெரியுது. அந்த இடத்துக்காரங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தை வச்சுட்டு வீட்டோடு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனைனால அவங்களுக்கு காலி பண்ணி போயிட்டாங்க. அந்த வீடு போய் பார்க்கலாம். இப்போ இங்கே யாருமே இல்லைன்னு சொன்னால் இன்டர்வியூ எடுக்க முடியாது. அவங்கள்ட்ட தான் கேட்டால் தான் டேரெக்டாக ரிப்போர்ட்டு என்ன நடந்துச்சு, எதனால் காலி பண்ணி போனாங்க அப்படிங்கிறது தெரியும். நான் எதிர்பார்த்து வந்தது அந்த ஐயா இங்கே இருக்கிறாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. கீழே போகும்போது அங்கே மேலே தான் இருப்பாங்க, நீங்கள் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ மேலே வந்தால் வீடு பூட்டியிருக்கு. இன்னொருத்தர் தோட்டத்துக்கு வேலை செஞ்சுட்டு போகிற ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் நேரமாகவே போயிடுவோங்க, மணி 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, இதுக்கு மேலே அங்கே இருக்க மாட்டோம், யானைகளாக வர ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு அவர் வந்து கிளம்பி போகும்போது தான் சொன்னார். அந்த ஐயா இப்போ இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம அப்படியே போய் அந்த இடத்தையும் பார்ப்போம்.
ஒரு கிராமம். நம்ம காட்டுறது பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய கிராமத்தான் பார்த்துருப்பீங்க. கேரளாவை பொறுத்தளவு வீடுகள் இப்படி தள்ளி தள்ளி தாங்க இருக்கும். கிட்ட 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 கிட்டலாம் வீடு இருக்காது. அவங்களாம் 10 சென்ட் 20 சென்ட் 1 ஏக்கர் 2 ஏக்கர் இந்த மாதிரி இடங்கள்லாம் வச்சு தான் அதிகமான கிராம பகுதியில் வீடு இருக்கும். ஒவ்வொரு வீடும் தள்ளி தள்ளி தான் இருக்கும். பாருங்கள், கட் பண்ணாமையே இப்போ அடுத்த வீட்டுக்கு வந்திருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள், வீடை பார்க்குறக்கு ஏதோ ஒரு படத்தில் வரக்கூடிய அமானுஷ்ய பேய் வீடு, பேய் பங்களா மாதிரி இருக்குது. அடுத்த வீட்டில் இறங்கியிருக்கோம். ஐயோ பயமாக இருக்குது. உள்ளே ஏதாவது இருந்து திப்பு திப்புன்னு ஓடி வந்துச்சுன்னா. கெட்டி முடிக்கவே இல்லை, ஆனால் காலி பண்ணிட்டா. யாருமே இல்லை இப்போது. கெட்டி முடிக்கவே போயிட்டாங்க போல தெரியுது. ஆனால் ஆளுக இல்லை. ஆக மொத்தம் யாருமே வசிக்காமல் எல்லாமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அது மட்டும்தான் நிதர்சனம். ஐயோ, யாரும் இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே இப்படியெல்லாம் வர்றது உண்மையே கொஞ்சம் டேஞ்சர் தான். அது யானைக்காடு தான். உண்மையாகவே யானைக்காடுங்கிறதுக்கு அடையாளம் தான். நீங்கள் வந்து வரவுள்ள நிறைய மின் வேலிகள்லாம் போட்டு அமைச்சிருப்பாங்க. இப்போ நம்ம அப்படியே ஒவ்வொரு வீடாக பார்ப்போம். சப்போஸ் இந்த மக்கள்கிட்ட நேரடியாக எதனால் காலி பண்ணாங்க அப்படிங்கிற நேரடி லைவ் ரிப்போர்ட் கிடைக்கலன்னு சொன்னால் நம்ம என்னென்ன விஷயத்த கேள்விப்பட்டோமோ அப்படியும் அது அங்கே ஒரு வீடு பக்கத்துலேயே அடுத்த ஒரு வீடு, அதுவும் அப்படி தான் கிடக்கு. தெரியுதுங்களா? அது டாப் இல்லை, அதனால் கீழே நம்ம இறங்கி போக வேண்டியதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்தே காட்டுறேன் பாருங்கள். அங்கே ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து டாப் இல்லை. எப்படி போனாலுமே அதே மாதிரி இடிஞ்சு உடஞ்சி தான் கிடக்கும். சரி, எதுக்கு வண்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடும். நம்ம மெயினாக வந்ததே அந்த வண்டுனால தான் அப்படின்னாங்க. அந்த வண்டு இருக்கான்னு பார்க்கலாம். இந்த இடமெல்லாம் வந்து பொருட்கள் கொண்டு வரதே கஷ்டங்க. வீடு கட்டுறதுக்கான பொருட்கள் கொண்டு வரதே கஷ்டம். அப்படியாப்பட்ட இடத்துக்கு வந்து வீடையும் கட்டிட்டு நிம்மதியாக வாழ முடியாமல் காலி பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இங்கேருந்து காலி பண்ணி போயிருப்பாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம யோசித்து தான் பார்க்கணும். இந்த வீடு பார்த்திங்கன்னா டாப் இல்லாமல் தான் இருக்குது. பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது பாருங்கள், நல்ல பயங்கரமான கிணறு. அந்த கிணத்தை போய் பார்ப்ப தண்ணி இருக்கான்னு. ஒட்டேங்கப்பா, கிணற பார்த்தால அதை விட பயங்கரமாக இருக்குது. பால் அடைச்ச கிணறுன்னு சொல்கிறது இப்படி தானா? இடிஞ்சு போய் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படிங்கப்பா, செம்மையான ஒரு கிணறு பாருங்கள். பல வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தியிருக்காங்க. எல்லாம் பயன்பாட்டில் இருந்து தான் எல்லாமே பாவம் அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. இதுவும் வண்டுக மாதிரி ஒன்றும் தெரியல, ஏன்னா டாப் இல்லை. டாப் இல்லாட்டினா அந்த வண்டுகள் வந்து அங்கே நிற்காது. மழை தண்ணி வெயில் படுறதுனால அது வந்து இங்கே வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு நல்ல ஒரு இடத்துல அற்புதமான ஒரு வீடுங்க. தண்ணி, கரண்ட்டு எல்லாம் வசதியோடு வாழ்ந்துட்டுமே ஏன் இங்கேருந்து காலி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அந்த வண்டுனால தானா. அங்கே ஒரு வீடு இருக்குது. இப்படி இறங்கி போனால் கீழே தான் அங்கே பாருங்கள் ஒரு செவரு தெரியுது பார்த்திங்கன்னா, அங்கே ஒரு வீடு இருக்குது. யாருமே இல்லை. ஒரு காட்டுக்குள்ளே எல்லாருமே காலி பண்ணிட்டு போன, அதாவது ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ளே ஒரு கிராமம். எல்லாருமே வீடுகளை காலி பண்ணி போயிட்டு அது வண்டுனால அப்படின்னாங்க. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம், சாம்பிள் எக்கச்சக்கமான வண்டுகள்லாம் இருந்துச்சு. அந்த வண்டுனால காலி பண்ணிட்ட ஒரு ஊருக்குள்ளே நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அடர்ந்த காட்டுக்குள்ளே 4-4:30 மணிக்குள்ள வேலையை முடிச்சுட்டு இங்கேருந்து போயிடுவாங்க. ஏன்னா யானைகள், சிறுத்தை புலியோட வரக்கூடிய ஒரு காட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு கிராமத்தை பார்க்க வந்திருக்கோம். மழை வருது, உள்ளே போயிடலாம். ஒரு மக்களே, ஒரு மரத்தை யானை அப்படியே சாய்ச்சி எடுத்து உடச்சி விட்டு போயிருக்கு. இந்த இடம் ரொம்ப டேஞ்சரான ஒரு ரூட்டுக்குள்ளே தான் வந்திருக்கும். டைம் ஆயிடுச்சு, மணி பார்த்திங்கன்னா 4 மணி ஆச்சு. 4 மணிக்கு மேலே இங்கே யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. காட்டு வேலை தான் இருந்துச்சுன்னா விட்டுட்டு கிளம்பிட்டு ஓடிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு காடு. மக்களே, ரோடு வர ரொம்ப மோசமாகுது. அந்த பக்கம் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா சேரு சகதியமாக கிடக்கு. வண்டி லாக் ஆச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மணி வந்து 4:15 ஆக போகுது. இனி வந்து யானைகளாக வந்துச்சுனாலும் கூட நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா ஒருத்தருமே என்னான்னு கேட்க கூட நாதி இல்லாத ஒரு ஏரியாவில் வந்து மாட்டிட்டுல வந்திருக்கோம் வீடியோ எடுக்கிறதுக்காக. சப்போஸ் இங்கே வந்து யானை இது வந்துச்சுனாலும் கூட நமக்கு வந்து ரிவர்ஸ் போகவோ நம்ம தப்பிக்கிறதுக்கு கூட வழி இல்லாத ஒரு ஏரியா. பைக்காக இருந்தவங்க நம்ம அப்படியே திருப்பி யூட்டர்ன் போட்டு அடிச்சுட்டு ஏதாவது ஒன்று எங்கேயே போயிடலாம்.
ஆனால் இதுக்குள்ளே முடியாது அப்படிங்கிறனால நம்ம வந்து இந்த பயணத்தை இதுக்கு மேலே தொடர்ந்தால் கண்டிப்பாக ஆபத்து அப்படிங்கிறனால இதை நான் ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ நம்ம அப்படியே வெளியே போயிட்டு மிச்ச விஷயத்த நான் உங்களுக்கு பேசுவோம். ஏன்னா வண்டி திருப்புறதுக்கு நான் இனி ரிவர்ஸ்லேயே போயிட்டு வண்டி திருப்பிட்டோன்னா அவங்களுக்கு வந்து திரும்பி கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. ஓகே மக்களே, நான் வந்து வண்டியை திருப்பிட்டேன். இதுக்கு மேலே வந்து போனால் சரிப்பட்டு வராது அப்படின்னு அங்கே ஒரு காரணம் கிடச்சிது. ஏன்னா எல்லா பக்கமும் அந்த மாதிரி ஒரு திருப்பூருக்கு இடம் கிடைக்குமான்னு தெரியாது. அதனால் வண்டியை திருப்பிட்டு இப்போ நான் வந்த வழி நோக்கி திரும்ப வர்றேன். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயந்து இந்த வீடியோ எடுத்தேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் கேள்விப்படும் போது இது வந்து வண்டுகளால் காலி செய்யப்பட்டன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வீடை பார்த்தோன்னே பயங்கரமான வண்டுகள் வந்து எக்கச்சக்கமாக வந்து இருந்துச்சு. அதனால தான் வந்து நானும் நம்பிட்டேன். ரெண்டாவது உள்ள வர பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடும் எல்லாம் இடிஞ்சு போய் சேதாரம் அடைஞ்சு ரொம்ப டேமேஜ் ஆகி கிடக்கு. அதை பாருங்கள், நம்ம இந்த வீடை தான் இப்போ பார்த்துட்டு போனோம்ல, அந்த வீடை தாண்டி வந்துட்டு இருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகி கிடக்கு. அதே மாதிரி நிறைய பென்சில்லாம் அமைச்சிருக்கிறது, அதாவது இந்த மின்வேலிகள்லாம் அமைச்சிருக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக இதுக்கெல்லாம் பயங்கரமாக யானைகள் வந்து எப்போ வேணாலும் வரும் அப்படிங்கிறதுக்கு மோசமான ஒரு இடமா தான் இருக்குது இந்த இடம். அதனால் வழியும் தெரியாமல் சிக்கக்கூடாது. அதே மாதிரி யானைகள் ஏதாவது வந்துச்சுனாலும் ஆபத்தில் மாட்டிடக்கூடாது. அப்படிங்கிறனால இந்த பயணத்தை நான் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். பாவப்பட்ட மக்கள் ஆனால் எப்படி இருந்தாலுமே வந்து வீடை காலி பண்ணிட்டு போயிருக்கேன். இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இது தோட்டம்பா, ஏதாவது ஒரு வீடு இருக்கும், அவங்க ஏதாவது காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு வீடு இருந்தால் பரவாயில்ல. தொடர்ந்து இப்போ நம்ம பார்த்த லைனை ஒவ்வொரு வீடும் காலி பண்ணி போயிருக்காங்க. தோட்டத்தை மட்டும் வச்சுருக்காங்க விற்காம. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வளர்ந்து எடுக்கிறதுக்கு வந்து பல வருஷமாக கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதனால் அந்த இடத்துல வரக்கூடிய அந்த விவசாய பொருட்களை மட்டும் அப்பப்போ வேலைக்கு ஆள் வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்காங்க. நம்ம விசாரிப்போம். முன்னாடி யாரையாவது பார்த்தவங்க சொன்னால் கண்டிப்பாக விசாரிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வீடியோ வந்து நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறேன். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வித்தியாசமான இடத்த தேடி நமது பயணம் தொடரும். நீங்கள் நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வித்தியாசமான இடங்களை தேடி வித்தியாசமான மனிதரை தேடி நம்ம பயணம் தொடருது. நன்றி, பை பாய்.